இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் கிரியேஷன் தான் பார்க்க போனோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அனிமேஷன் அண்ட் தென் இன்டீரியர் டிசைனிங் பர்பஸ்க்காக தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதோட வியூ போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 எலமெண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸோட ஸ்கெட்சு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ண போகிறோம், டீ டேபிள். ஓகேங்களா? இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வுட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்ஸ் எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். கீபோர்டு என்ட்ரிஸ் அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு என்ட்ரிஸ்க்கு நம்ம எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஸ்கெட்சஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோனா டேபிளோட லென்த் வந்துட்டு 1800 mm. ஓகேங்களா? ஸோ இந்த 1800 mm வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாகவே என்ன பண்ணிக்கணும்னா, இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் மெயினான பர்பஸ் வந்துட்டு யூனிட் செட் பண்ணுறது. சரிங்களா? யூனிட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு மெட்ரிக்கில் மில்லிமீட்டர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு எம்எம்ல வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கெட்சோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1800, அதுக்கப்புறம் 900, அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா அதாவது திக்னஸ் வந்துட்டு 25 mm கிரியேட்டட்னு கொடுத்துட்டோன்னா எனக்கு டேபிளோட டாப் வியூ எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது டேபிளோட லெக் எலமெண்ட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, லெக் எலமெண்ட்டோட சைஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 60 mm நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 60 mm கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேபிளோட ஹைட்டு. சரிங்களா? ஹைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 750 mm சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கிரியேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காம்போனன்ட்ஸில் நம்ம டாப் வியூ யூஸ் பண்ணிக்கலாம். டாப் வியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கார்னர்ஸில் தான் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு டைமும் நம்ம காப்பி பண்ண வேண்டிய நெசசரி இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஷிஃப்ட்டை பிரேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் போயிட்டு இன்ஸ்டன்ட்னு கொடுக்கணும். இன்ஸ்டன்ட் நம்ம கொடுக்கக்கூடிய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவனாக மாடிஃபை ஆகிறதுக்காக கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி போத் சைடும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, டேபிளோட லெக் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப நான் வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் போயிட்டு இதோட ஹைட்டு வியூஸ் எல்லாமே நம்ம மாற்றணும். சரிங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 சைடு எலமெண்ட் வச்சுட்டு நீங்கள் டாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த லெக்கோட வியூஸ் வந்துட்டு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்லாண்டிங்காக வந்துட்டு நான் மேக் பண்ண போகிறேன். ஸ்லாண்டிங்காக கொடுக்கும் போது நம்மளுக்கு பார்க்க யூனிக்காக இருக்கும் டேபிள். ஒரு மாடல் டிசைனுக்காக நான் வந்துட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு 5 mmக்கு இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். சரிங்களா? அண்ட் தென் வந்துட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 4 சைடும் நீங்கள் பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரி மிடிலோட போர்ஷன்ஸ் வந்துட்டு மிடில் ஒரு வுட்டு வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு ஒரு வுட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சேம் 60 mm by 60 mm நீங்கள் லென்த்து கொடுத்து திக்னஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது சென்டராக இருக்கும். இந்த எலமெண்ட்டை நான் வந்துட்டு மூவ் பண்ணி இங்கே வச்சிடுறேன். ஓகேங்களா? சேம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அகைன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதே ஃபர்தர் இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கும் இன்ஸ்டன்ட் தான் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்து முடிச்சிட்ட பிறகு எதனாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிடில் ஒரு வுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி வுட்டு வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மிடில் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 சைடு வியூவை பேஸ் பண்ணி வரைஞ்சாதான் உங்களால் வந்துட்டு ஈஸியாக குயிக்காக வரைய முடியும். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு Alt W கொடுத்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணனா எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூஸில் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அகைன் நீங்கள் பாக்ஸில் போயிடுங்க. போயிட்டு திரும்ப நான் என்ன பண்ணேன்னா, இதோட மிடில் போர்ஷனை பேஸ் பண்ணி இதில் ஒரு பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். லென்த்து வித்து ஹைட்டு கொடுத்துக்கோ. சப்போஸ் எனக்கு இது ப்ராப்பராக வரல அப்படின்னா நீங்கள் மாடிஃபைல போயிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் லென்த்து வித்து ஹைட்லாம் வேணுமோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டு என்ட்ரி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா,
அந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துப்பீங்க. இதில் போயிட்டு ஜஸ்ட் நான் இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹைட்டெல்லாம் வந்துட்டு இதில் நான் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் ஹைட்டோட செக்டர் என்னால் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிவிட்டு வித்தெல்லாம் நான் வந்துட்டு கம்மி பண்ணணும். லென்த்தை கம்மி பண்ண நம்மளுக்கு வியூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன். அண்ட் தென் ரொட்டேட் கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஆங்கிள் டேப்பராக வேணுமோ அந்த டேப்பர் ஆங்கிள் செட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு டூல்ஸில் போனோன்னா நம்மளுக்கு மிரர்னு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதில் போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா காப்பி நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸை வச்சுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் டேப்பர் வியூவை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூவோட எலமெண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இது வந்துட்டு ஜாயினிங் கேட்டகரியாக இருக்கிறதுனால நான் இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சருமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிங்க்கு ஜாயின் எலமெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஜாயினிங்காக கொடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டேப்பர் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆக்சஸை பேஸ் பண்ணி எந்த வியூஸில் வேணுமோ வச்சு டேப்பர் பண்ணுங்கள். டேப்பர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி அந்த வியூஸ் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? இதோட லென்த்து எல்லாமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மூவபிள் பண்ணிக்கணும். கரெக்டான வியூவில் வைக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். அதனால தான் இந்த 3ds Maxல நம்ம இந்த 4 வியூஸ் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபைனலாக க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நமக்கு அவுட்புட் வந்துட்டு இதில் இருக்க மாதிரியே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டு இதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் மெட்டீரியல்ஸில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் லெஜென்ஸியை நான் எடுத்துப்பேன். இதில் போயிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிட் மேப் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிட் மேப் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கேட்டகரி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு நான் இந்த பிட் மேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ட்ராக் பண்ணி எனக்கு அப்ளை பண்ணலாம். நான் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அதோட வியூஸ் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு அப்படியே கிடச்சிரும். சரிங்களா? இதை வந்துட்டு ஃபைனலாக ரெண்டர் அவுட்புட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதே வியூஸ்க்கு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரெண்டர் பண்ணுறதுக்கு ரெண்டரிங் செட்டப்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ரெண்டர் செட்டப்பில் சம் சேஞ்சஸ் வேணால் நான் பண்ணிப்பேன். ஸ்கேன்லைன் ரெண்டர் ஆர் ஏஆர்டி ரெண்டர் சம் ரெண்டர் செட்டப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெண்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரெண்டர் வேணுமோ அந்த ரெண்டரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ரெண்டர் பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் அவுட்புட்டோடு இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். சரிங்களா?